இப்போ பெண்கள்கிட்ட ஆண்கள் சண்டை போடக்கூடாது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்கள் மனைவிகிட்ட நீங்கள் சண்டை போடக்கூடாதுப்பா, நான் அடிக்கடி சண்டை போடுறேன், டக்குன்னு வார்த்தையை விட்டுறேன். காரணம் அப்போ இதை நிறுத்துவதற்கு ஒரு ஆயுதம் இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது. பெண்களை வாங்க போங்கன்னு சொல்ல பழகுங்க. அல்லது உங்கள் மனைவியை நீங்கள் வா போன்னு சொல்கிறீங்க, எப்போ வாடி பொடின்னு சொல்கிறீங்க, அப்போ அதெல்லாம் சண்டைகளுக்கு தான் வழிவகுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மனைவியை வந்து வா போன்னு சொல்ல வருது, அப்பப்போ வாங்க போங்கன்னு சொல்லுங்கள். ரெண்டுமே கலந்து பேசுங்க. எப்போதும் வா போ ஒரே மாதிரி பேசாமல், எப்போதும் வாங்க போங்கன்னு ஒரே மாதிரி பேசாமல், வா போங்கிறது ஒரு பாதி சதவீதம், ஒரு வாங்க போங்கங்கிறது கலந்து பேசுங்க அடிக்கடி. சில டைமில் வாங்க போங்கன்னு சொல்லுங்கள், சில டைமில் வா போன்னு சொல்லுங்கள். இது வந்து உங்கள் வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் உங்கள் மனைவியை வாங்க போங்கன்னு போது மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். வாடி போடிங்கிறது பெண்களுக்கு பிடிக்காது. அது அவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி. அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து நீங்களும் அவங்கள மதிக்கவே இல்லை, அவங்கள ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுதான் வந்து நீங்கள் வாங்க போங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் மனைவிக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த மரியாதைக்கு அவங்க மயங்குவாங்க. அவங்களும் இப்போ அந்த மரியாதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது வந்து என்ன ஆகுன்னா, உங்கள் உறவில் அமைதி ஏற்படுத்தும், உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தும். இப்போ ரொம்ப கோவப்படுறேன் என் மனைவிக்கிட்ட அப்படின்னா, காரணம் என்னென்னா, நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடவே கூடாது, கூச்சப்படுறீங்க. ஒரு மனைவியை வாங்க போங்கன்னு கூப்பிட்டா எல்லோரும் இப்போ பார்ப்பாங்களே, கூச்சப்படுவோம். உங்கள் மனைவியை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் இவ அப்படி இப்படின்லாம் பேசாமல், அது இதுன்னு பேசாமல், அவங்க இவங்கன்னு பேசி பாருங்கள். இது வந்து உங்கள் மனைவி மேலே இருக்கிற கோபத்தை நீக்கிரும். உங்கள் மனைவி மேலே கோபம் வருவதற்கு பதிலாக மரியாதையை உருவாக்கும், அமைதியை உருவாக்கும். அந்த உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையமான உறவு அமைதியாக மாறும், ஒரு மேம்பட்டதாக மாறும். மற்றவங்கள பற்றிலாம் கவலைப்படாதீங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஐயா மனைவியை பார்த்து வாங்க போங்கன்றேன்னு, அதெல்லாம் கிடையாது. அந்த வாங்க போங்கங்கிறது வந்து உங்கள் கோபத்தை தணிக்கும். நீங்கள் வேணால் இப்போ பாருங்கள், வாடி பொடிங்கிறதுக்கும் வாடி அப்படிங்கிறதுக்கும் இங்கே வாங்களேன் அப்படி சொல்லி பாருங்கள். ஏங்க இங்கே வாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பாருங்களேன், நீங்கள் ஏன் இப்போ அடிக்கடி இந்த மாதிரியே சொல்லிட்டுருங்க, அடிக்கடி சில டைமில் இந்த மாதிரி ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லி பாருங்கள், உங்கள் உறவில் அமைதி ஏற்படும். அதுக்கு போல் உங்கள் மனைவியை பார்த்து ஏன்டி டென்ஷன் ஆகிற, சும்மா ஏன்டி என்ன கத்திட்டு கிடக்குற, கம்முன்னு இருக்க மாட்டியா அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த உறவில் அமைதி இல்லை. அதனால் வாங்க போங்கன்னு நீங்கள் பேச பழகும்போது அந்த கணவன் மனைவி உறவு அல்லது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான உறவு அற்புதமாக மாறுகிறது. பெண்கள் இயல்பிலே பெரியவங்க, ஆண்கள் வந்து பெண்களின் பார்வையில் குழந்தைகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண்கள் தலைமை பண்பு உடையவர்கள். அதனால் வந்து பெண்கள்னால் சும்மா கிடையாது, இயற்கையில் அவங்க பெரியவங்க, கடவுள், ஆண்களின் கடவுள் பெண்கள். அதனால் வந்து பெண்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும், பேர் சொல்லி கூப்பிடவே கூடாது. சின்ன வயசாக இப்போ பிறந்திருப்பாங்க, அவங்கள கூட நீங்கள் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். இதான் இயற்கை விதிமுறை, இதான் எதிர்காலத்தில் வரப்போகுது. எதிர்காலத்தில் மனித வாழ்க்கையில் பெண்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க, வாடி போடிங்கிறதுலாம் வராது. பெண்கள் அத்தனை பேரும் ஆண்களை வாடாப்படான்னு கூப்பிடுவாங்க, வாடாப்படா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி கூடும்போதே பெண்கள் அடங்கிடுறான்னு அர்த்தம். ஒன்று தாழ்த்தணும், பெண்கள் வந்து ஆண்களை வந்து தாழ்த்தணும், அதை தங்களை உயர்த்தணும். பெண்களை ஆண்களை வாடாப்படான்னு கூப்பிட்டு தன்னை வாங்க போங்கன்னு ஆண்களை வற்புறுத்தணும். இப்போல்லாம் சில ஆண்கள் வந்து வாங்க போங்கன்னு பெண்களை கூப்பிட்டா, எதுக்குங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க, சும்மா வாடி போடின்னு கூப்பிடு, அடிக்கணும், நீங்கள் அடிக்கவே மாட்டேன்றீங்க, இப்படிலாம் சொல்கிற பெண்கள்லாம் இருக்காங்க. இவங்க ரொம்ப டேஞ்சர், இவங்க ரொம்ப பிற்போக்குவாதி, இவங்க தான் அடிமைகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் எதிர்காலத்தில் பெண்கள் அனைவரையும் ஆண்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க, வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க, சின்ன குழந்தையாக இருந்தாலும். அப்படி கூப்பிடும்போதே பெண்கள் மதிக்கப்படுகிறார்கள், பெண்கள் உயர்த்தப்படுகிறார்கள். பெண்கள் அத்தனை பேரும் இப்போ ஆண்களை வாடாப்படம் தான் கூப்பிடுவாங்க. அதனால் எதிர்காலத்தில் பாலியல் வன்முறையே நடக்காது, இந்த விபச்சாரம் நடக்காது, கற்பழிப்பு எதுவுமே நடக்காது. காரணம், இந்த வார்த்தைகளில் பெண்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், உயர்த்தப்படுகிறார்கள். பெண்களுடைய உயர்வு வார்த்தைகளில் தீர்மானிக்கப்படுகிறது, இந்த பேசுகிற முறையில் தீர்மானிக்கப்படுகிறது. இன்றைக்கி வன்முறை, பாலியல் வன்முறை, விபச்சாரம்லாம் நடக்குதுன்னா பெண்களுக்கு பேச்சிலே வாடி போடின்றது, அது இதுன்னு சொல்கிறது, இதுதான் வாப்போன்னு சொல்கிறது, இதுதான் இந்த பாலியல் முதல் வன்முறையே பேச்சு வன்முறை தான். இதுவும் ஒரு பாலியல் வன்முறை தான். ஒரு பொண்ணை போய் வாடி போடிங்கிறது, வாங்க வா போன்றதோ, பேர் சொல்லி கூப்பிடுறதோ, அது இதுன்னு சொல்கிறதோ, அதுவே ஒரு வன்முறை தான், பாலியல் வன்முறை தான். ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துறதோட ஆரம்ப கட்டம். அப்புறம் அதை விபச்சாரியாக மாற்றுறது, அல்ல அவளை வந்து பலவந்தப்படுத்தி பாலியல் வன்முறையில் ஈடுபடுறது, இது வந்து ரெண்டாவது பட்சம்தான். முதல் வன்முறை என்பது எவனாவது வாங்க போங்கன்னு சொல்கிறவன் பெண்களை ரேப் பண்ணுவானா? பெண்ணை வந்து ரேப் பண்ணுறவன் இங்கே வாங்க போங்கன்னு சொல்கிறவன் தான் ரேப் பண்ணுவான், வாடி போடின்னு சொல்கிறவன் தான் ரேப் பண்ணுவான். அதனால் பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம் எவன் திருடன்ட்டு. பேச்சிலே எவன் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறானோ அவன் தான் பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் காவலாகவும் இருப்பான், பெண்களை மதிக்க தெரிஞ்சவனாக இருப்பான். பேச்சிலே ஒருத்தன் வாடி போடிங்கிறவனை நம்பவே கூடாது. வாப்போங்கிறவனையோ வாடி போடிங்கிறவனையோ நம்பிக்கைக்குரியவங்க, பெண்களின் பாதுகாப்புக்கு நம்பிக்கையானவர்களாக அவர்களை நீங்கள் கருதக்கூடாது.